மருமகள் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஐஸ்வர்யா முழு நேர அம்மாவா ஆகணுன்றதுக்காக ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஈஸ்வரிக்கு பயங்கர கோபம் வருது. ஐஸ்வர்யா, நீ சேதுவோட மனசுல இடம் பிடிக்கணுன்றதுக்காக சேது கூட நெருங்கி பழகுன்னு சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? முழு நேரம் ஆயா வேலையே பண்ணிட்டு இருக்கியா? அந்த குழந்தைய எதுக்காக நீ இப்படி பாத்துட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஐஸ்வர்யா இங்க பாருங்க, நான் சேது மாமாவை அவராவே மனசு மாறி என் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். அதுக்காக குழந்தையெல்லாம் நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். குழந்தை பாருங்க எவ்வளவு அழகா சமத்தா எப்படி இருக்கா, அச்சோ அழகுன்னு எல்லாம் சொல்லி கொஞ்சிட்டு இருக்காங்க. உடனே சித்ரா ஈஸ்வரி கிட்ட, மா நம்ம என்ன பிளான் பண்ணமோ அந்த பிளான் நடக்காதுன்னு தோணுது. நம்ம தெரியத்தனமா ஐஸ்வர்யாவை சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். வேற ஏதாவது ஒரு பொண்ணை நம்ம பிளான் பண்ணி சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணுமா? நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. ஏண்டி அப்படி சொல்ற சித்ரான்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேக்குறாங்க. ஆமாமா, எப்படியாவது சேதுவோட சொத்து எல்லாம் அபகரிச்சு நம்ம சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிட்டுதான் ஐஸ்வர்யாவை சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா இங்க என்னடானா எல்லாமே தலைகீழ நடக்குது. எப்படியாவது சேதுவோட மனசுல இடம் பிடிக்கணுன்றதுக்காக போயும் அந்த தமிழ் செல்வி பெத்த குழந்தைய இவ எப்படி பார்த்துட்டு இருக்கா பாருங்க. விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் தேவையா? இவெல்லாம் சேது மாமா மனசு மாறணும் தான் ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளாவே சொல்றா. அப்படி இருக்கும்போது இவ எப்படிமா நமக்கு சொத்தை எழுதி கொடுப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நடி ஒரு ஆயுதமா நம்ம இவளை வச்சுட்டு இருக்கோம். ஒருவேளை இவன் நமக்கு மசிலனா சேது எப்படி தமிழ் செல்வி விட்டு பிரிஞ்சா அந்த எல்லா உண்மையும் நமக்கு தெரியும்ல. நம்ம அவளுக்கு எதிராக ஆதாரத்தை சொல்லிட வேண்டியதான்றாங்க. என்னமோ சொல்றேன், 1000 இருந்தாலும் அவ உன்னுடைய தம்பி பொண்ணு. அவளை இப்படி சொல்றேன். ஆமா, நமக்கு தேவையா இருக்கிற வரையும் தான் யூஸ் பண்ணிக்கணும். தேவை முடிஞ்சதும் கிள்ளுக்கீரை எப்படி தூக்கி போடுறோமோ அந்த மாதிரி தூக்கி போட்டாகணுடி. இவகிட்ட நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி எப்படியாவது நம்ம சேதைக்கிட்ட இருக்கிற சொத்தை நம்ம பேருக்கு மாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். முடியாது அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னா சேதுகிட்ட இருந்து இவ்வளவு பிரிச்சிடுவோம் சொல்லி பிளாக்மெயில் பண்ணி சொத்தை எழுதி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசிட்டு இருக்காங்க. இது ஐஸ்வரி கேட்டுட்டு, ஆன்டி என்ன ஆன்டி, நீங்க இப்படி பிளான் போட்டுதான் எனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா, என்ன ஐஷு, எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருச்சா? இதுக்கு மேல எதுக்காக உண்மையை மறைச்சிக்கிட்டு? ஆமா ஐஷு, நாங்க சேதுவோட சொத்தை அடையணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணோம். என்னோட பையனை எங்க கூட நிம்மதியா இருக்க விடாம எப்படியெல்லாம் அந்த தமிழ் செல்வியும் சேதும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா? அதனால அவங்கள பழி தீக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த நாங்க செய்யணும்னு சொல்லி முடிவெடுத்தோம். எங்க பாரு, நீ என்ன பண்ற தெரியுமா? நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் சேதுவோட சொத்து ஒட்டு மொத்தமா என் கண்ட்ரோலுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். அதனால நீ போயிட்டு சேது கிட்ட, மாமா நம்ம சொத்தை இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லி, இல்லையா சேது படிக்காதவன் தான், நீ சேது கையால ஒரு கையெழுத்து வாங்கிட்டு கொடுத்தினா அந்த சொத்து முழுக்க எங்களுடைய பேருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீ உன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். அப்படி இல்ல, நீ உன் சேது மாமாவுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சினா சேது கிட்ட போயிட்டு இப்பவே நாங்க எல்லா உண்மையும் சொல்லிடுவோம். எப்படி வசதின்னு சொல்லி இப்ப ஈஸ்வரி ஐஸ்வர்யாவை மிரட்டுறாங்க. இதை கேட்ட ஐஸ்வர்யாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இப்ப ஐஸ்வர்யா சேது கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவாங்களா, இல்ல சேதுவை ஏமாத்தி ஈஸ்வரி சொன்னபடி கையெழுத்து வாங்கிடுவாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.